இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லேயே சூப்பராக கொத்தமல்லி அறுவடை பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ் தான் ரெடி பண்ணணும். பாட்டிங் மிக்ஸ் ரொம்ப எளிமையான பாட்டிங் மிக்ஸ் தான். சாதா செம்மண் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக வர்மி கம்போஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொக்கோபீட்டில் வந்துட்டு வர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு அதையும் ரெடி பண்ணிக்கலாம். எதில் இருந்தாலும் கொத்தமல்லி ஈஸியாக வந்துடும். கொத்தமல்லி விதைகளை நல்லா லைட்டாக கையில் வச்சு கசக்கிங்க. அப்படி கசக்கும் போது கொத்தமல்லி விதை உடஞ்சிரும். அதை வந்துட்டு எடுத்து அப்படியே ஃபுல்லாக இந்த தொட்டியில் தூவி விட்டுருக்கேன். அடுத்தது லைட்டாக செம்மண் போட்டு அந்த விதைகளை கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தான் விடணும். இது 7 நாளைக்கான அப்டேட். பாதி விதைகள் முளைச்சி வந்திருக்கு. இப்போ இது 25 நாளைக்கான அப்டேட். இப்போ நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். 25 நாளைக்கு மேலே ஆச்சுனாலே நம்ம கொத்தமல்லி எடுத்துடலாம். ஸோ இது சின்ன கட்டு தான், நம்ம வீட்லேயே விளைய வச்ச ஆர்கானிக்கான கொத்தமல்லி கட்டு.